வணக்கம். பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வறுவல் சூப்பராக இருக்கும். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிக்கிட்டு இதில் போட வேண்டியது நம்ம குழம்பு மிளகாத்தூள் தான். நம்ம யூஸ்வலாக வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூளே போதும். வாசனைக்கு கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம், இல்லைன்னா 2 பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ பீட்ரூட்டை போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதாவது நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 3-4 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ இது செய்ய வேண்டிய ஒரு பேஸ்ட் வந்து தேங்காய், கசகசா, சோம்பு, பட்டை லவங்கம் போட்டு தாளிக்கலைன்னா இப்போ கொஞ்சம் கரம் மசாலா தூள் இதிலையே போட்டுக்கலாம். போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பேஸ்ட்டாக கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக தான் அரைக்கணும். ஏன்னா வறுக்க போகிறோம் நம்ம பீட்ரூட்டை. இப்படி செய்கிற பீட்ரூட் இது பாருங்கள், இந்த மாதிரி அரைக்கும்போது இந்த கசகசா மேலே போய் நின்றுடும். அதெல்லாம் நல்லா வழித்து விட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு கொஞ்சம் கோஸாக அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா நல்லா மைய அரைஞ்சிரும். இந்த மாதிரி அரைச்சி அந்த வெந்த பீட்ரூட்டில் இதை ஊற்றி நான் வந்து பட்டை லவங்கம் போடல, அதனால் கரம் மசாலா தூள் இதிலே போட்டு அரைச்சிக்கிறேன். இதில் ஊற்றி நல்லா ரோஸ்ட்டாக கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை வந்து தொட்டுன்னு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சால் பீட்ரூட் ரைஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றி இது வந்து கடாயில் ஊற்றி தான் கிளறணும். ஏன்னா அப்போ தான் நல்லா அடியோடு கிளற முடியும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். தண்ணியும் திட்டமாகவே வச்சு வேக வைங்க. பீட்ரூட் வேக வைக்கும்போது ரொம்ப தண்ணி இருந்தால் சுண்டுறதுக்கு டைம் ஆகும். ஜாரையும் கொஞ்சமாக கழுவி ஊற்றிக்கிங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி ரோஸ்ட்டாக கொஞ்சம் லைட்டாக எண்ணெயும் அப்பப்போ ஊற்றி கிளறி இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி, சாப்பாட்டில் நெய் போட்டு இந்த கிரேவி போட்டு சாப்பிட்டா குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க.